நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிற வல்லமைகளை எதிர்க்கிறோம் ஆண்டவரே. அது ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ரொம்ப நாளா அந்த குடும்பத்தில் இருக்க இருளின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகட்டும் ஆண்டவரை. தேட விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி ஆண்டவரை சத்துரு என்னென்ன ஆயுதங்களை செய்து வைத்திருக்கிறானோ சோர்வின் ஆவிகள் குடும்பத்தை விட்டு வெளியே போவதாக. ஆமே. எல்லா மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனியங்கள், ஏவலின் ஆவிகள், விபத்தின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், மரண கண்ணிகள், வலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகட்டும். வன்கண் ஆவிகள், பொறாமையின் ஆவிகளையும் எல்லாவற்றையும், எரிச்சலின் ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். ஆவியானவர் ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். மூன்றாவது, பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஒரு வாசலை கர்த்தர் எங்களுக்கு திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது ஆசீர்வாதத்தின் வாசல் ஆண்டவரே. மனிதனுடைய சிந்தனையிலோ இருதயத்திலோ தோன்றாத ஒரு புதிய வாசலை கர்த்தர் விசுவாசித்த ரொம்ப நாள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் திறந்த அவர்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. விசுவாச அறிக்கை என்பது அந்த விசுவாசத்தின் படியே கர்த்தர் அதை கனப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான்காவது, பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் ஆமென் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் எங்களுக்கு பலன் தருகிறார். தேவன் என்னை பலப்படுத்துகிறார். ஒருவேளை நேற்றைக்கு பலவிதமான போராட்டத்தினால் பலவீனப்பட்டிருப்பீங்கன்னா காலை வேளையில சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு என்னை பலப்படுத்துகிறார். கிறிஸ்து என் பலனாய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. கடைசியாக, பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எங்க குடும்பத்தின் குறைவுகள், எங்கள் பிள்ளைகளுடைய குறைவுகள், ஆண்டவரே ஜெப குறைவுகள், வேத வசன குறைவுகள், பரிசுத்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அது நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். தேவையின் குறைவுகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. சபையின் குறைவுகள் எல்லாம் மாறட்டும். அது அப்படியே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என்னை சுற்றி இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்தும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு இன்னைக்கு கற்றுத்தாரும். பரிசுத்த ஆவியானவரே என்னை இன்னைக்கு ஆளுகை செய்யும். எங்க பிள்ளைகளை ஆளுகை செய்யும், எங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும். அற்புதத்தின் அதிகாலை ஜெபத்து குடும்பத்தை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்துக் கொள்வார். எங்களை ஸ்திரப்படுத்துவார். இந்த மாதம் எதெல்லாம் ஸ்திரமற்று இருக்கிறதோ கை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். எங்க வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்திரம் இல்லாம இருக்கிறதோ ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் அது ஸ்திரமா மாறட்டும் ஆண்டவரே. இந்த விசுவாச ஜெபத்தின் மூலமாய் ஆடிக்கொண்டிருக்கிறது, கீழே விழுறது போல இருக்கிறது, ஆமென், அழிந்து போகக்கூடியது போல இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவீராக. பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு ஸ்திரத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கை ஒரு ஸ்திரத்துக்குள்ள வரட்டும். வியாபார வேலைகள் ஸ்திரத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. அப்படியே வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். மாறி மாறி வாசிக்க போகிறோம். அருமையான சிஸ்டர்கள் முன்பதாக வந்து வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாம். மாறி வாசிக்க முடியான சங்கீதம் 147 11 கடைசி வசனம் வரை. சங்கீதம் 147 11 கடைசி வசனம் வரை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மழையை தருகிறார், சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். அவர் தமது கல் மழையை துணிக்கைகளாக அனுப்புகிறார். அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருக பண்ணுகிறார். தமது காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். கடைசி வசனத்தை யாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உட்கார்வோம்.
Clear skin isn't a dream, it's a routine. So let's glow up with Magical Jar Pimple Care products. Start with a tea tree face wash. It cleanses away impurities. It's absolutely gentle, refreshing and perfect for a fresh start. Then use No Mox face pack. It contains natural products like neem, turmeric, papaya, green gram, sandalwood. It works wonders to inflamed skin. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதத்தின் அதிகாலை ஜெபத்தில் வந்திருக்க எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒரு விசை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் முதல் முறையாக இந்த சேனலுக்கு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா யூடியூப் மூலமாக தயவாக எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை ஒரு ஊழியமாக எடுத்து உங்களுக்கு தெரிந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பார்க்கிற அத்தனை பேரும் தயவாக நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். ஆமென். இது மூலமாக ஒவ்வொரு பகுதியிலும் அது கிராமம், பட்டணம், நகரம், தேசம் இதைகளை கடந்து தேவனுடைய செயல்கள் இதில் இருக்கணும் என்பதற்காக ஒரு தரிசனத்தோடு நம்ம நடத்துகிறோம். தரிசனத்தில் ஒன்று ஒரு சேனை எழும்பணும். அதிகாலை ஜெபத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரணும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சில காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்யறதுனால அதோடைய வீரியம் குறைந்துடாதபடி செய்யும்போது ரொம்ப விசுவாசத்தோடும் கனத்தோடும் செய்யுங்க. இந்த விசுவாச அறிக்கையெல்லாம் டெய்லி தானே பாஸ்டர் சொல்லுகிறோம். விசுவாசித்து சொல்ல சொல்ல அந்த நபர்கள் அதை புசிக்க, அதை ஆண்டவருடைய வல்லமையை காண கர்த்தர் கிருபை செய்வார். அதனால செய்கிற காரியத்தை விசுவாசத்தோடு சின்னதாக இருந்தாலும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் நான் சொன்னது போலவே அறிமுகப்படுத்துங்கள். அதே போல் இந்த வியாதிஸ்தர்கள் பேர் எழுதுறது, பிறந்த நாள் பேர்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதும்போது தயவாக உங்கள் பேரை விடாமல் எழுதுங்க. மறுபடியும் சொல்கிறோம், சரியாக பேர் நிறைய நேரத்தில் விட்டுடுறாங்க. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீன் போடுறாங்க. என்ன வியாதி என்ன பலவீனம் நமக்கு தெரியலை, அப்புறம் ப்ரேயர் குரூப்ஸில் ஜெபிக்க முடியாது. ஆகியால் சொல்வதை ரொம்ப தெளிவாக நீங்கள் அனுப்பும்படி ரொம்ப தாழ்மையாக கேட்கிறோம். இவைகளை நீங்கள் செய்யும்போது எங்களுக்கு அது ரொம்ப எளிதாக எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும். இந்த ஊழியத்தை நான் மட்டும் செய்யலை, எனக்கு பின்பதாக ஒரு டீமாக எல்லாரும் செய்கிறோம். பிறந்த நாளுக்கு ஒருத்தர் எடுத்து உதவி செய்கிறாங்க. வியாதிஸ்தர்களுக்கு சிஸ்டர் கஜலட்சுமி அவங்க உதவி செய்கிறாங்க. அதே போல் எனக்கு பின்பதாக நிறைய தம்பிமார்கள் இருக்கிறார்கள், இசை வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய டீம். உங்களுக்கு நான் மட்டும் உங்களுக்கு முன்பதாக கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறேன். இதுக்கு பின்பதாக அதுக்கு செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நம்ம எல்லாருமே ஒரு சேனையாக எழும்ப கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வேத வசனத்துக்கு நேராக திரும்பவும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. நம் சிம்சோனை குறித்து நம்முடைய ஆவியானவர், நம்முடைய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சிம்சோனுடைய ஆசீர்வாதமான பக்கங்களை நாம் படித்தோம். அவன் ஒரு தரிசனத்தோடு கொடுக்கப்பட்ட பிள்ளை. அவனை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும், அந்த பெற்றோர் எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளைகளை நடத்தும் போது அந்த பிள்ளைகள் மேல் எவ்வளவு கவனம் இருக்கணும், இது எல்லாவற்றையும் அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுக்காக சொல்லப்பட்ட காரியம். எவ்வளோ ஆச்சரியமானது பாருங்க. ஒரு பிள்ளை இன்னும் பிறக்கவே இல்லை, வயிற்றில் கருவே வரல, உனக்கு ஒரு பிள்ளை வரும், அந்த பிள்ளையை நீ இப்படித்தான் நடத்தணும், அந்த பிள்ளை இந்த தேசத்தில் இரட்சகனா இருப்பான், தேவன் அவனை சொல்லி அனுப்பினார் என்று சொன்னால் எவ்வளவு ஆண்டவர் அந்த பிள்ளை மேல கரிசனையா இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் அந்த பிள்ளை கொண்டு ஆண்டவர் நடத்துவார். அதுபோல சிம்சோனை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள், சிம்சோன் அதை குறித்து பெரிய எச்சரிக்கையால அவங்க பெற்றோர் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர்களும் அவனுடைய பேச்சுக்கு கேட்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் பாஸ்டர், அவனா நம்ம பேச்சை இதுக்கு மேல கேட்க போறான், அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள். பெற்றோர் சொல்லி பார்க்குறாங்க சில இடத்துல, வேண்டாம்ப்பா, விருத்த சேதனம் இல்லாதவங்க கிட்டலாம் வேண்டாம்ப்பான்னு சொல்றான். ஆனா இவனுடைய வார்த்தை பலமா இருக்கிறபடினால் பெற்றோருடைய வார்த்தை சுருங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுவதற்காக போகும்போது நேற்றைய தினம் நாம் தியானித்தோம், ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டான். அது செத்து போச்சு. அது செத்து போன உடனே அதுவே தீட்டு. செத்த உடனே என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி நான் ஒரு மிருகத்தை கொண்டு போட்டேன், அது செத்துருச்சு, இப்போ தீட்டு வந்துருச்சு, அதனால நான் இந்த காரியத்தை குறித்து என்ன செய்யலாம் அப்படின்னு பெற்றோர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் ஆலோசனை கேட்டிருக்கலாம். இல்லைனா அவங்க உடனே 3 பேரும் போய் ஆண்டுட்டு ஜெபம் பண்ணி, இந்த மாதிரி இவன் செஞ்சிட்டான், இதில் ஏதாவது பரிகாரம் இருக்கா, நாங்கள் ஏதாவது செய்யணுமா என்று அவர்கள் கேட்டிருக்கலாம்.
ஆனால் நேற்றைய தினம் தியானித்தோம், அவன் என்ன செய்தான்னா தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செய்தான், அதை மறைத்தான் என்று நாம் கவனிக்கிறோம். அதான் சொல்வேன். அதே போல சபையில கூட நம்முடைய ஊழியங்களை நடத்தும் போது ஊழியக்காரர்கள் ஒரு தரிசனத்தோடு நடத்துவாங்க. அந்த தரிசனம் தேவன் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருப்பார். அப்படி நடத்தும் போது சில காரியங்கள் வரும்போது அது உடனே தெளிவா பேசி ஊழியக்காரர்கிட்ட இதுதான் பாஸ்டர், இப்படிதான் பாஸ்டர், இந்த மாதிரி தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னா உடனே அதை ஜெபத்துக்கு கொண்டு போய், ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குதுப்பா, நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும். சில என்ன நினைப்பாங்கன்னா, பாச மனசு காயப்பட்டுரும், அவர் வருத்தப்படுவார், இல்லை இப்படி சொல்லிட்டாங்க. இதை மறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் அது உள்ள வந்து ஒரு விஷம் மாதிரியே பரவிட்டே இருக்கும். அப்படி இந்த நாட்களிலே இந்த சபையில நம்ம ஒரு காலம் அப்படி அதுக்கு இடம் கொடுக்காம எதுவா இருந்தாலும் இப்படிதான் பாஸ்டர், இந்த மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், சில காரியங்கள் இப்படி சொல்றாங்க, இதை நம்ம இப்படி செய்யலாம், இப்படி சொல்வதுதான் ஒரு ஒரு தகப்பனாக இருந்து நடத்தும் போது அது ஒரு ஆரோக்கிய குடும்பமாக மாறும். அதனால பிள்ளைகள் அத்தனை பேரும் இதில் வருகிறவர்கள், சபைக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், எதையும் தெளிவாக நீங்கள் சொல்லி மறைக்காதபடி நீங்கள் நடத்தும் போது சபையை நடத்துவதற்கு, தரிசனத்தில் கொண்டு போவதற்கு அது ஏதுவாக இருக்கும். மறுபடியும் இவனுடைய வாழ்க்கையில நடத்துகிற இன்றைக்கான காரியத்தை பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. Everyone has that one person who they lean on. For me, it's a dessert. Through those PMS blues, the 3 AM script marathons, and also those cancelled plans for Kal Ho Na Ho reruns. It's sweet, nutty, comforting. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனியும் இருந்தது. எவ்வளவு தூரம் பிசாசினுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பலவிதமான சோதனைகள் இருக்கிறது என்பதை அறியாத ஒரு மனுஷன் தாங்க இந்த சிம்சோன். அது எப்படின்னா, நான் எல்லாம் எனக்கு என்னால் முடியாது, எவன் வந்தாலும் நான் கிழிச்சு போட்டுருவேன், நான் அடித்து எல்லாம் தகர்த்துருவேன் அப்படின்னு ஒரு பெரிய மமதை, இல்லை என்றால் ஒரு பெரிய ஓவர் கான்ஃபிடென்ட் என்று கூட சொல்லலாம். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கோடு செயல்படுகிறார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இருந்தா கூட நமக்கு ரொம்ப என்ன தேவைன்னா எச்சரிப்பு தேவை. சொல்லுங்க, என்ன தேவை? எச்சரிப்பு தேவை. யாருக்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், என்ன நிலையில பேசணும், எதுக்காக அவங்க பேசுறாங்க, நம்ம எப்படி பேச, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நிதானிப்பது அவசியமான. இந்த நிதானமே இல்லாதவன் இந்த சிம்சோன். எடுத்த உடனே போனதான் அடிதான், யார் வந்தாலும் எல்லாத்தையும் பண்ணிடுவான் இருக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் கொஞ்சம் நிதானிச்சிருப்பான், இப்படி செஞ்சிருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. இப்ப நீ போகும்போதே அது செத்து போச்சு, அதையே உன் பெற்றோர்கிட்ட மறைச்சிட்ட, நீ சொல்லிடல. இப்ப மறுபடியும் அந்த செத்து போனது அங்க இருக்கான்னு சொல்லி பார்க்கிறதுக்கு போறான், வழி விலகி போறானா, அது எங்க இருக்கோ இவன் தேடி போறான். தேடி போன இடத்துல என்ன இருக்குன்னா, அந்த செத்து போன மிருகத்துக்குள்ள வாய்க்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு தேன் கூடு இருக்கிறதை பார்க்கிறான். அந்த தேன் கூட என்ன செய்தானா எடுத்து இவன் சாப்பிட்டா, மறுபடியும் அதை யாருக்கு கொடுத்தான்னா அவருடைய பெற்றோருக்கு கொடுத்தான். இது எவ்வளவு ஒரு தவறான காரியம் பாருங்க. இவன் ஒரு நசரேய விருதம் உள்ளவன். அப்படின்னா தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தீர்க்க தரிசனத்தினால் சொல்லப்பட்ட பிள்ளை. இவன் ஒரு காலம் செத்ததையும் தொடக்கூடாது, செத்தது காரியத்திலிருந்து அவன் எதுவுமே அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் இவன் போய் அந்த தேனை சாப்பிட்டான் பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தவறுற இடத்திலே என்ன செய்கிறான், மறுபடியும் தவறுகிறான். சொல்லுங்க, தவறின இடத்திலே மறுபடியும் தவறுகிறான். சிலருக்கெல்லாம் தெரியும், அவனுக்கே தெரியும் இது செத்தது, அதனால தான் அவன் மறைக்கிறான். அவனுக்கு தெரியுது நம்ம செய்யறது தப்புன்னு. ஆனா மறுபடியும் கூட அதையே செய்வோம்னா, நான் சொல்லுகிறேன், இது நம்முடைய வீழ்ச்சிக்கு வித்துட்டு விடும். பிசாசுக்கு இது ஒண்ணு போதும். மறுபடியும் தவறு, சொல்லுங்க, மறுபடியும் தவற என்ன செய்யாதீங்க, தெரிஞ்சு செய்யாதீங்க. ஒரு முறை ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறாரா, ஆண்டவர் சொல்லிட்டாரா, ஆண்டவரே இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா, நான் உம்முடைய பிள்ளையா வாழ விரும்புறப்பா என்று சொல்லி அவன் சிங்கத்தை மறுபடியும் பார்க்காம இருந்திருக்கலாம், அது கிட்ட போகாம இருந்திருக்கலாம். அந்த பக்கம் போய் பார்த்து அது வாய்க்குள்ள இருக்க தேனை எடுத்து சாப்பிடுவானா? இவன் சொல்லுகிறேன், இவனுடைய சுய இன்பத்துக்கு இல்லைன்னா இவனுடைய விருப்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய பிரதிஷ்டையை விட இவனுடைய இன்பம் தான் இவனுக்கு முக்கியமா இருக்கு. சிலருக்கு அப்படிதான், தேவனுக்காக வாழ்வதை விட அவங்களுடைய சுய இன்பம் தான் ரொம்ப தலை தூக்கி ஆடும். அதை செஞ்சிடணும், அதை பண்ணிடணும், அது யாருக்கு என்ன வந்தா என்ன என்று சொல்லி அவன் அப்படி செயல்படுகிறது போல. அம்மா இங்கே வா வா, மாமா அடித்த
please? No, Joy, it's all mine. Oh, really? You don't want to share with me? Never mind. Oh, no! Leah, don't worry. I will help you clean up. Oh, thank you, Sarah. I'm sure I did share with you. That's okay. Apologize.